ஹலோ. ஸோ பிளேயர்ஸுக்கு ஃபுட் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. எங்கள் ஸ்டேஜ் கிட்ட யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா வந்து சாப்பிடுங்க. ஸோ ஹெல்த்தியாக இருங்க. ஸோ மதிய உணவு எங்கள் ஸ்டேஜ் கிட்ட இருக்கு. பிளேயர்ஸ் ஸோ வந்து சாப்பிடுங்க. டீம் சபரி சிசி அண்ட் ட்ரீம் 11 ரெண்டு டீம் பிளேயர்ஸும் சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டேஜ் கிட்ட வந்து ஃபுட் வாங்கி சாப்பிடுங்க. சபரி சிசி ஸோ உங்களுக்கான ஃபுட் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. ஸோ டீம் ட்ரீம் 11 சேம். ஸோ உங்களுக்கான ஃபுட்ஸ் இருக்குங்க, வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. கேடி ஃபாஸ்ட் கமலேஷ் உங்களுக்கான பிரிஞ்சி சாப்பாடு இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. So next match, so Pavitra 11 versus ASKG கான போட்டியா இருக்கும். இங்க ஃபீல்டிங் உள்ள இறங்கிட்டு இருக்காங்க டீம் பவித்ரா 11s. குரூப் ஏவோட பாயிண்ட்ஸ் எவ்வளோ பார்க்கலாம். ஸோ பல்லு பாய்ஸ் மேட்ச் 1 அண்ட் ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் சபரி சிசி ஸோ 2 மேட்ச் விளாண்டு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவாக் மைட்டி நம்ம விளையாடல ட்ரீம் 11 ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க, அதில் ஒரு மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து 2 மேட்சஸ் இருக்கு. கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. சோ முருகா சொல்லிருக்காங்க, திஸ் மேட்ச் வில்லியம் குட் பிளே இன் பவித்ரா 11 ஐ எம் பிரேயர் இன் மை காட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 143 பேர் லைவ்ல 269 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பவித்ரா 11 வெர்சஸ் எஸ்கேஜி கான போட்டியா இருக்க போது. So 2 டீம்ஸோட 12th மேன் ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொவைட் பண்ணிருங்க கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்டேஜ் கிட்ட. 2 டீமோட 12th மேன் நீங்க 12th மேன் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். So 2 teams 12th மேன். Team 2 teams ஓட 12th மேன். Team பவித்ரா 11 12th மேன் and SKG 12th மேன் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. So கமெண்ட் செக்ஷன் ஓவர்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க. So கேபிகெட் சொல்லிருக்காங்க, எல்ஐ ஸ்போர்ட்ஸ் ரிச்சர்ட் பிக் ஃபேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. யஷ்வந்த் குமார் ஹரி ஒரு ஹாய் சொல்லுங்க, பிக் ஃபேன் ப்ரோ. ஐயோ ஹாய் பிரதர். இந்த போட்டி 2 டீமுக்குமே முக்கியமான ஒரு மேட்ச். சோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சோ 2 டீமே பாத்தீங்கன்னா லூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ டூ ஆர் டை, யார் ஜெயிப்பா அப்படின்றது இந்த ஒரு பிக் பேட்டில் சோ உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு.
ஸ்ரீலங்கா மேட்ச் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாளைக்கு பிரதர் ஸ்ரீலங்கா வந்து நாளைக்கு விளையாடுவாங்க. எஸ் கமிங் பேக் டு தி கிரிக்கெட், டூ டீம்ஸ் ஓட 12th மேன் பவித்ரா 11 டீம் பவித்ரா 11 12th மேன். டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை நான் சொல்லிடுறேன். ரெண்டு டீமோட 12th மேன் கொஞ்சம் கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்டேஜ் கிட்ட ப்ரொவைட் பண்ணுங்க. எஸ்கேஜி சத்யானா 12th மேன் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணுங்க நான் கமெண்ட்ரி பாக்ஸ் ஸ்டேஜ் கிட்ட. செல்வராஜனா அதே போல நீங்களும் 12th மேன் கொஞ்சம் ப்ரொவைட் பண்றீங்க. ஃபுட்டு வந்து பிளேயர்ஸை தவிர்த்து கிரவுண்ட்ல யார் யாரெல்லாம் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்றீங்களோ பப்ளிக்குமே வந்து ஃபுட் இங்க இருக்கு. வாங்கி சாப்பிடுங்க. டீம் பவித்ரா 11ல இருந்து 12th மேன். நான் எஸ்கேஜி வந்து 12th மேன் வந்துட்டாங்கன்னா நீங்க 12th மேன் வந்து அப்புறம் தான் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் மேட்ச் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கண்ணா. 12th மேன் கொஞ்சம் குயிக்கா வாங்க பிரதர். இந்த போட்டி எஸ்கேஜி வெர்சஸ் பவித்ரா 11க்கான போட்டியா இருக்க போது ரெண்டு டீமுக்குமே டூ ஆர் டை மேட்ச்ங்க. இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகணும். அந்த மாதிரியான ஒரு போட்டி. பிக் மேட்ச். ஸ்ட்ரைக்ல மோகன், நான் ஸ்ட்ரைக்ல ஜுனைத். முதல்வர் போடுறதுக்காக ஜப்பான். பால் நம்பர் 1 6 ஓவர் கொண்ட போட்டியை பார்க்க போறோம். முதல் பந்து ஷாட்டுக்கான ஒரு முயற்சி இருந்தது, மிஸ் பண்ணிருக்காங்க. முதல் பந்தை டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க ஜப்பான் டீம் பவித்ரா 11க்காக. நல்ல வேகம் போடக்கூடிய ஒரு பவுலர் ஜப்பான். பால் நம்பர் 2 ஸ்விங் அண்ட் மிஸ் வேகம் இருக்குது. அந்த வகையில ஒயிட் சிக்னல். தேங்க் யூ ஃபார் த சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் எஸ்கேஜிக்கு. பால் நம்பர் 2 ஒரு டாப் எட்ஜ் கேட்சுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டங்கள் மாத்திருக்காங்க. இட்ஸ் அ சிங்கிள். இட்ஸ் அ குயிக் சிங்கிள் பார்க்கிறோம். கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீட்டில் இருந்தபடியே எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்த பந்து நெக்ஸ்ட் ஒன். ஒரு வேரியேஷன் டெலிவரி ரொட்டேஜர் ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் அ சிங்கிள். இட்ஸ் அ குயிக் சிங்கிள். பவர் பிளேல அருமையா போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க ஜப்பான். நல்ல ஒரு ஸ்டார்ட், பாசிட்டிவ் ஸ்டார்ட்டை பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு ஃபீல்டிங்கான ஒரு அட்டெம்ப்ட பார்க்கிறோம். பட் ஒரு 1 or 2 அப்படின்னு பார்க்கும் பொழுது 2 ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் அவே ஒரு டபுள். இட்ஸ் அ குயிக் டபுள். ரொட்டேஜர் ஸ்ட்ரைக்க பார்க்கிறோம். எஸ் குயிக் சிங்கிள். அடுத்த பந்து. இட்ஸ் அம்பை சிக்னல். இட்ஸ் அ ஒயிட் சிக்னல். எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் எஸ்கேஜிக்கு. சசிகுமார் கேட்டிருக்காங்க டோர்னமெண்ட் லொகேஷன் எங்க இருக்கு பிரதர்? பாலவாக்கம் பீச் கிரவுண்ட். ஈசிஆர்
Swing and miss. It's a dot ball. So dot over complete ஆகுது. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7 ரன்ஸ்க்கு bowling போட்டிருக்காரு. So தரமான ஒரு ஸ்டார்ட். So ஜப்பான் டீம் பவித்ரா 11க்காக ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. So போன மேட்ச்க்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் goes to சபரி சிசில இருந்து லட்சு. உங்களுக்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை கலெக்ட் பண்ணிக்கங்க ஸ்டேஜில் வந்து. அந்த விருதை வழங்குவதற்காக தமிழரசன் அன்பு அண்ணன் எல்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ணன் அவர்கள் அந்த விருதை வழங்குவார். So ball number 1 and ஒரு பிக் ஷாட். ஃபீல்டர் இருக்காரு, அருமையான ஒரு கேட்ச். It's a wicket gone. So முதல் விக்கெட் எடுக்கிறாங்க டீம் பவித்ரா 11s. So மோகன் இட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது, கரெக்டா ஃபீல்டர் இருந்தாருங்க. So நல்ல கேட்ச், சைட் கேட்ச். So ஜப்பான் குட் கேட்ச். The next batter. So LA ஸ்போர்ட்ஸ்ல கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. So next batter. So new batter in the crease for the team SKG. Varun, the left hander. Varun. So போன மேட்ச் அவர் விளையாடல. So இந்த மேட்ச் அவருக்கு சான்ஸ் இருக்கு, பட் எப்படி விளையாட போறாரு அப்படின்றதையும் பார்க்கலாம். So left hander Varun, ஒரு யங்ஸ்டர், லெக் சைட்ல ஸ்ட்ராங்கா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். So பார்க்கலாம். So கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. சுரேஷ் டு லெஃப்டி வருண். umpire signal, it's a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள். So வருதுங்க டீம் எஸ்கேஜிக்கு எக்ஸ்ட்ராஸ் கண்ட்ரோல் பண்ணணும் டீம் பவித்ரா 11s. லச்சு So low full toss ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கா ஒரு ரன் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a single. சபரி சிசில இருந்து லச்சு பிரதர். சோ உங்களுக்கான மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டை நீங்க எங்க ஸ்டேஜ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஸ்ட்ரைக்ல ஜுனைத், சுரேஷ் டு ஜுனைத். அப்பீல் பண்றாங்க அம்பையர் சிக்னல். It's a not out signal. Thank you for the umpire. So quicker one Suresh. So 4 ஸ்டெப்ல நல்ல வேரியேஷன்ஸ், a tall man. So bowlingல பாத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த பந்து and இங்க ஒரு top edge and it's a wicket gone. So இந்த ஓவர்ல 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க இங்க சுரேஷ் on fire. bowlingல பாத்துக்கிட்டு இருக்கோம் டீம் பவித்ரா 11ஸ்காக. So another wicket has been gone. So next batter. So comment section ஓபன்ல இருக்கு. அடுத்த பேட்ஸ்மேன் So new batter for the team SKG Prabha. Let's welcome Prabha for the strike. So போன மேட்ச் ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு, பட் இந்த மேட்சை பார்க்கலாம் அவருடைய நாக் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல களத்துல பிரபா, ஸ்ட்ரைக்ல இப்போ. So new batter Prabha on strike. Suresh to Prabha. So அவருடைய 5வது பந்து. ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, முதல் பந்து. So பேட்ல ரொட்டேட் பண்ணிருக்காருங்க பிரபா. ஸ்ட்ரைக்கர் சிங்கிள் கிடைக்கும். இட்ஸ் a quick single.
சுரேந்தர் சொல்லிருக்காரு come on பிரபா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. So man of the match award goes to Lachu. போன மேட்ச்க்கான man of the match award. So அந்த man of the match award ஸ்டேஜ்ல கலெக்ட் பண்றாங்க. So அவருடைய கடைசி பந்து ஸ்ட்ரைக்ல லெஃப்ட் ஹேண்டர் வருண். Wow, it's a super punch, it's a sixer. வருண் பேட்ல இருந்து ஒரு 6 பதிவு பண்றாருங்க இந்த ஓவர்ல. சாரோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16 ரன் பதிவு பண்ணிருக்காங்க டீம் எஸ்கேஜி. சோ வருண் லெக் சைடுல ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர். இட்ஸ் a maximum. சோ முருகா சொல்லிருக்காங்க கம் ஆன் வருண் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 16. மூணாவது ஒரு போலிங்ல ஜப்பான். பால் நம்பர் 1 ஸ்ட்ரைக்ல பிரபா. நல்ல ஒரு பஞ்ச். ஃபீல்டர் இருக்காங்க 1-2 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a quick single. முருகா சொல்லிருக்காங்க சூப்பர் வருண் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்க மேட்ச் பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் படிச்சுக்கிட்டு அப்படியே மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த அழகான ஒரு தருணத்துல ஸ்ட்ரைக்ல வருண். போன ஓவர்ல கடைசி பந்துல ஒரு 6 பதிவு பண்ணியிருந்தாரு. ஜப்பான் ஒரு அடுத்த பால். வேகம் அந்த வகையில ஒரு டாட் பால். ஜப்பான் போன ஓவரும் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா போட்டிருந்தாருங்க. முதல் ஓவர் பார்த்தோம். இந்த ஓவர் நல்ல ஒரு ஸ்டார்ட் பாக்குறோம். மூன்றாவது பந்து லோ ஃபுல் டாஸ் ஃபீல்டர். எக்ஸலன்ட் கேட்ச், ரன்னிங் கேட்ச். போலிங்ல இருந்து திரும்பி ஓடி போயிட்டு கேட்ச் எடுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. அத சிறப்பா செஞ்சிருக்காரு இங்க ஜப்பான். காட்டன் போல்ட், விக்கெட் கான். நெக்ஸ்ட் பேட்டர், நியூ பேட்டர் ஃபார் தி டீம் எஸ்கேஜி. அண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல ஆல்ரவுண்டர் சந்தோஷ். ஆல்ரவுண்டர் சந்தோஷ் இப்போ ஸ்ட்ரைக்ல டீம் எஸ்கேஜிக்காக. மின்னல் ராஜ் மிஸ்டர் 360 சந்தோஷ் vs ஈகிள் பிரபா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நேரத்தில் இங்க வருகை தந்திருக்கும் டிவி கே ரகு அவர்களை வருக என வரவேற்கிறோம். பிரபா அண்ட் சந்தோஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஸ்ட்ரைக்ல ஆல்ரவுண்டர் சந்தோஷ். ஜப்பான் டு சந்தோஷ். பாக்குறோம். ஒரு ரன் மாத்தி கொடுத்திருக்காருங்க ஃபேஸ் பண்ண முதல் பந்திலேயே. இட்ஸ் a quick single. மின்னல் ராஜ் சொல்லிருக்காரு கில் நகர் செல்வா வெயிட்டிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வேகம் ஸ்பீட் இருந்தது. இட்ஸ் a legal delivery. ஜப்பான் ஆன் ஃபயரிங் போலிங்ல ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுத்திருந்தாரு. லெஃப்டி வருண் விக்கெட்டும் பிடிச்சிருந்தாரு. குயிக் ஒன். கடைசி பால், லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் தேர்ட் ஓவர். ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை மேலப்பட்டிருக்கு. கிரேட் ஓவர் ஃப்ரம் ஜப்பான் டீம் பவித்ரா லெவன்ஸுக்காக. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18. ஜப்பான் 2 ஓவர் போட்டு 9 ரன் மற்றும் ஒரு விக்கெட். 9 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காருங்க ஜப்பான். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18.
ஸோ ஆகாஷ் கேட்டிருக்காங்க ஸ்ரீலங்கா vs பெங்களூர் மேட்ச் எப்போ ப்ரோ? நாளைக்கு ப்ரோ. ஸ்ட்ரீட் கிரிக்கெட் லைவ் பிரபா பிக் ஃபேன் ஃப்ரம் கில்நகர். ஸோ முக்கிய அறிவிப்பு, கிரவுண்ட்ல பிளேயர்ஸ் பப்ளிக் யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபுட் கிரவுண்ட்ல இருக்கு, ஸ்டேஜ் கிட்ட இருக்கு. ஸோ கலெக்ட் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு முடிவில் அணி எண்ணிக்கை 18. ஓகே, மேட்சை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பிளேயர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 18. சோ இந்த 3 ஓவர் குரூஷியலா இருக்குங்க. பேட்டிங்கா இருக்கட்டும், போலிங்கா இருக்கட்டும். சோ போலிங் எந்த அளவுக்கு கண்டெயின் பண்ண போறாங்க, பேட்டிங் எந்த அளவுக்கு பெரிய டார்கெட்டை செட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். சோ 4வது ஓவர். சோ 4வது ஓவருடைய முதல் பந்து. சோ போலிங்ல ராக்கெட். ஒரு பவுன்ஸ் டெலிவரி லென்த் இருந்தது. சோ அந்த வகையில டாட் பால். சோ டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க ராக்கெட். டீம் பவித்ரா 11க்காக இந்த 4வது ஓவருடைய முதல் பந்து. சோ டாட் பாலா மாத்திருக்காரு. சோ செகண்ட் ஒன். சோ சூப்பர் பஞ்ச். சோ 1-2 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மிட் ஆன்ல ஒரு சிங்கிள். இட்ஸ் a quick single. சோ கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. 264 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த நோட்டிபிகேஷன் காட்டும், அவங்களும் மேட்சை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஒரு டாப் எட்ஜ் சேஃபா தான் விழும். சாஃபில் ரொட்டேட் பண்ணிருக்காங்க. ஒரு ரனுக்கு வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a single. ராக்கெட் vs பிரபா பேட்டில் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ். சோ என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா மோர் இருக்கு. ரொட்டேட் ஸ்ட்ரைக். இட்ஸ் a quick one. வேகம். இட்ஸ் a dot ball. சோ நல்லா ஃபயரான ஒரு போலிங் போட்டுக்கிட்டு இருக்காருங்க இங்க ராக்கெட். சோ ராக்கெட் வேகத்தில் போடப்பட்ட பந்து. சோ அந்த வகையில ஒரு டாட் பால். அருமையான ஒரு கனெக்ஷன். வாட் a shot. Terrific hit. And it's மேக்ஸிமம் சந்தோஷ் பேட்ல இருந்து கவர்ஸ் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு 6. எஸ்கேஜிக்காக மேக்ஸிமம் பதிவு பண்றாருங்க. நெக்ஸ்ட் ஒன். ஒரு தொட்டு விட்டார், பட் ஃபீல்டர் இருந்தார். அண்ட் இட்ஸ் a wicket gone. சோ 6 அடிச்ச உடனே விக்கெட்டை பிடிச்சிருக்காருங்க இங்க சந்தோஷ் has been departs. another big wicket in the over. கம்ப்ளீட் ஆகுதுங்க. 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 26. சோ 4 overs 26 runs போர்ட்ல. சோ மின்னல் ராஜ். சோ நெக்ஸ்ட் பேட்டிங் சில்வா கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 26. கடைசி 12 பால் இருக்கு. 5வது ஓவர் போலிங்ல சுரேஷ். சோ இதுக்கு முன்னாடி ஓவர் பாத்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாருங்க டீம் பவித்ராவுக்காக. ஸ்ட்ரைக்ல பிரபா. சோ பால் நம்பர் 1 சுரேஷ் டு பிரபா. 5வது ஓவருடைய முதல் பந்து. சோ கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன். சோ நல்ல ஒரு ஹிட். சோ டீப்ல ஒரு ரன் கிடைக்கும். இட்ஸ் a single, quick single.
ஷாட்டுக்கான ஒரு ட்ரை. அம்பையர் சிக்னல், இட்ஸ் a white signal. ஸோ எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது டீம் எஸ்கேஜிக்கு. ஸோ பேட்டிங்ல முகிலன். அடுத்த பந்து. ஸோ ரொட்டேட் ஸ்ட்ரைக்க பார்க்குறோம். கேப்பை கிளியர் பண்ணது, பவுண்டரிக்கான வாய்ப்பு. ஒன் அவுட். தரையா நல்ல ஃபீல்டிங், எக்ஸலண்டான ஒரு சேவ் பார்க்குறோம். ஜப்பான் எங்க போனாலும் தடுத்துறாருங்க. ஸோ ஒரு ரன் மட்டுமே, 2 ரன். எஸ், குயிக்கா டபுள். ஒரு ஸ்விட்ச் ஹிட். இங்க மிஸ் பண்ணிருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு. அம்பையர் சிக்னல், இட்ஸ் பவுண்டரி. 4 ஸ்விட்ச் ஹிட்ல அடிக்கப்பட்ட ஒரு 4 முகிலன் பேட்ல இருந்து. சோ பவுண்டரி பதிவு பண்ணி கொடுக்கிறாங்க டீம் எஸ்கேஜிக்காக இந்த ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல. சோ கடைசி நேரத்தில் அடிக்கக்கூடிய ரன்ஸ் குரூஷியலா இருக்கும். சோ பாப்போம். சோ நெக்ஸ்ட் ஒன். சம்பேரோட சிக்னல் இங்க வைட பாக்குறோம். எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் டீம் எஸ்கேஜிக்கு வருதுங்க. உக்காந்து எடுத்தாரு அண்ட் அங்க ஆளே இல்ல. பாலை விரட்டி செல்கிறார், பட் தடுத்துட்டாங்க. பட் இங்க டபுள் கிடைக்கும். இட்ஸ் a quick double. ஸோ இந்த மாதிரியான ஷாட்ஸ் முகிலன் மட்டும் தான் விளையாடுவாரு. ஸோ ஃபிளெக்சிபிள் வாக்குறோம். பாடியில உக்காந்து எடுத்தாரு. ஸோ டபுள். நெக்ஸ்ட் ஒன். ஒரு சுவிட்ச் ஷாட்டிங், ஆளே இல்லை அண்ட் இங்க தரையா அண்ட் இட்ஸ் a boundary. ஸ்விட்ச் ஹிட்ல இரண்டாவது பவுண்டரி பதிவு பண்றாருங்க இங்க முகிலன் டீம் எஸ்கேஜிக்காக. அண்ட் இட்ஸ் a 4. சோ ரன்ஸ் இங்க ஏறிக்கிட்டு இருக்கு. டீம் எஸ்கேஜி பாத்துக்கிட்டு இருக்கும், அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ முகிலன் உள்ள வந்ததுல இருந்து இட்ஸ் a boundary. முகிலன் அண்ட் இங்க சூப்பர் பஞ்ச். சோ நல்ல ஃபீல்டிங். சோ ஒரு டபுள் பாக்குறோம். இட்ஸ் a quick double. டபுளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சைண்ட் ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 43. சோ 43 ரன் பதிவு பண்ணிருக்காங்க 5 ஓவர்ல. கடைசி 6 பால் இருக்குங்க. சோ 6 பால் ஒரு 15 ரன்ஸ் வரலனாலும் சபை ஒரு 50-53 மேல டார்கெட் செட் பண்ண முடியும். பார்க்கலாம். 55 மேல என்னும்போது நல்ல ஒரு டார்கெட்டா இருக்கும். சோ 43 ஓட்டங்கள் 5 ஓவர் முடிவில். So next match Dream 11 versus Ballu Boys. 2 teams captain in the first half முடிஞ்சதுக்கு அப்புறம் டாஸ் போடுறதுக்கு ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. So கடைசி ஓவர் பால் நம்பர் 1. So bowlingல சென்னை புலி ஒரு கட்டர் வேரியேஷன். ஒரு டாட் பால பாக்குறோம். டாட்டோட ஸ்டார்ட் பண்றாருங்க இந்த கடைசி ஓவர. புலி அருமையான ஒரு ஷாட். இங்க லெக் சைடுல ஃபீல்டர் இருக்காங்க. குட் கேட்ச். இட்ஸ் a wicket gone. பிரபாவோட விக்கெட் பிடிக்கிறாங்க டீம் பவித்ரா லெவன்ஸ். நெக்ஸ்ட் பேட்டர் the next batter for the team SKG Williams. All-rounder Williams. So கடைசி 4 பால் இருக்குங்க. So last 4 balls of the first innings. Striker Williams, all-rounder Williams. Puli to Williams. Ball number 3. Wow, super punch and extra covers திசையில் அடிக்கப்பட்ட ஒரு 6 ஃபேஸ் பண்ண முதல் பந்திலேயே 6 பதிவு பண்றாருங்க இங்க வில்லியம்ஸ். ஆல்-ரவுண்டர் வில்லியம்ஸ் on fire. What a shot. Terrific hit. அருமையான ஒரு ஹிட்.
நல்ல ஒரு ஃபுல் ஷாட், இங்க ஃபீல்டர் இருக்காங்க, நல்ல ஃபீல்டிங் ஜப்பான். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே கிடைக்கும் and it's a single. தர்ஷன் சொல்லிருக்காங்க வெயிட்டிங் ஃபார் டேனி ஷோ அப்படின்னு கவர் பண்ணிருக்காங்க. முகிலன் ஸ்ட்ரைக்ல இப்ப சுவிட்சுக்கான ஒரு தேடல், சுவிட்ச் திரும்ப மட்டும் மிஸ் பண்ணிருக்காங்க. இங்க ஒரு டாட் பால், ஓவருடைய கடைசி பந்து, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பால், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி பந்து. Wow, super punch! Umpire signal and it's a sixer. சொல்லிக்கிட்டே இருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 10-15 ரன் வந்து அப்படின்னா ஸ்கோரை ஏத்தி கொடுக்கும் சொல்லும்போது கடைசி பந்துல 6ஓட இங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுங்க. 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 56-57 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் பவித்ரா 11s. வெற்றிக்கு தேவை 57. முகமது ஷாம் ப்ரோ, சூப்பர் ஃபேஷன் மேட்ச் எப்ப ஆரம்பிக்கும்? நாளைக்கு பிரதர், சூப்பர் ஃபேஷன் நாளைக்கு விளையாடுவாங்க. 57 ரன் விளையாடணும். நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போறதுக்காக ரெண்டு டீம் கேப்டன்ஸ், பல்லு பாய்ஸ் கேப்டன்ஸ் அண்ட் ட்ரீம் 11 கேப்டன் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க. வெற்றிக்கு தேவை 57 ஓட்டங்கள், 36 பந்துகள்ல 57 அடித்தால் வெற்றி. சஞ்சய் யுவன் சொல்லியிருக்காரு வில்லியம்சன் ஆன் ஃபயர் அப்படின்னு கவுண்ட் பண்ணிருக்காங்க. எம்சிசி மேட்ச் நாளைக்கா ப்ரோ? இல்ல பிரதர், இன்னைக்கு தான். எஸ், இன்னைக்கு தான் நடக்கும் நினைக்கிறேன். எஸ்கேஜி ஃபீல்டிங் கொஞ்சம் குயிக்கா செட் பண்ணிடலாம். வெற்றிக்கு தேவை 57 ஓட்டங்கள். எஸ்கேஜி ஃபீல்டிங் செட் பண்ணுங்க, பேட்டர் சொல்ல வந்துடலாம். வெற்றிக்கு தேவை 57 ஓட்டங்கள். கிருபாகரன் மெசேஜ் பண்ணிருக்காரு, சன் சதீஷ் ஃபயர் மெசேஜ் போட்டிருக்காரு. வெற்றிவேல் ரீனானா ஷோக்கு ஷோ இருக்கு கண்டிப்பா, ரிவர்ஸ் ஃபுல் சிக்ஸஸ் அப்படின்னு கவுண்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஓபனர்ஸ் ஃபார் தி டீம் பவித்ரா 11ஸ்காக இப்போ களத்துல சுரேஷ் அண்ட் ரோஹி, ரெண்டு ஓபனர்ஸ்ங்க, வேற லெவல் பிளேயர்ஸ். 57 அடித்தால் வெற்றி. பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேருடைய நாக் எந்த அளவுக்கு ஸ்டார்ட் இருக்க போகுது அப்படின்றது இந்த போட்டியில. 36 பந்துகள் 57 அடித்தால் வெற்றி. Mohammad Nalim, super fashion match time please. Tomorrow first match. நாளைக்கு first match. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கீழ் கட்டளை அன்பு அண்ணன் நவீன் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கீழ் கட்டளை சந்துரு அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கீழ் கட்டளை சந்துரு அண்ணன் மற்றும் தினேஷ் அண்ணன் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெற்றிக்கு தேவை 36 பந்துகள் 57 அடித்தால் வெற்றி. சைக்கிள் பிகிட்டர் சுரேஷ் அண்ட் போலிங்ல சக்தி. முதல்ல ஒரு போடுறதுக்காக பால் நம்பர் 1
செகண்ட் இன்னிங்ஸ் இது உங்களுக்காக. முதல் பந்து சூப்பர் பாயிண்ட்ஸ், நல்ல ஃபீல்டிங், குட் ஸ்டாப், நல்ல ஒரு ஸ்டாப். சோ டாட் பால பாக்குறோம், டாட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க டீம் எஸ்கேஜி. நெக்ஸ்ட் மேட்ச்க்கான டாஸ் அப் பல்லு பாய்ஸ் கப். சோ குயிக் ஒன் அம்பையர் சிக்னல், இட்ஸ் a white signal, எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் வரும் டீம் பவித்ரா 11க்கு. ரெண்டு டீம் கேப்டன்ஸும் கொஞ்சம் ஸ்டேஜ் கிட்ட வந்துருங்க டாஸ் போடுறதுக்காக. ஒரு ஃபிளிக் ஷாட், இங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு ஹிட், நல்ல ட்ரை. ஃபீல்டர்ஸ் பட்டிங்க ரன் அவுட்க்கு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ரன் அவுட். குயிக்கா ஏறிட்டாருங்க சுரேஷ், ஒரு பிக் விக்கெட். ரன் அவுட்ல எடுக்கிறாங்க டீம் எஸ்கேஜி. ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் இந்த ஒரு விக்கெட். சுரேஷ் டிபார்ட்ஸ். சோ சாருகேஷ் ரெடி. ஹை ப்ரோ, ஹை பிரதர். New batter for the team. பவித்ரா 11க்காக புகழ். இப்போ ஸ்ட்ரைக்ல ஒன் டவுன்ல. இதுவரை சிறப்பாக வர்ணனை செய்த மிஸ்டர் ஹரி அவர்களுக்கு மிஸ்டர் சுரேஷ் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறந்த முறையில் அற்புதமாக இரண்டு அணி வீரர்களும் வெட்டிக்கணியை ருசிக்க சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 36 பந்துகளில் 57 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இரண்டு அணி வீரர்கள் வெட்டிக்கணி ருசிக்க இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் மிஸ்டர் சுரேஷ் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிரிக்கெட் வீரர்கள் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும். அடுத்த போட்டி அனல் பறக்கும் போட்டி. ட்ரீம் 11 வெர்சஸ் பல்லு பாய்ஸ். இரண்டு அணி வீரர்களின் தலைவர்கள், அதாவது கேப்டன் ஆஃப் டூ டீம்ஸ், ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ஃபார் தி டாஸ். உங்களை இரண்டு அணி வீரர்களின் கேப்டன்களை அன்புடன் அழைக்கின்றோம். மிஸ்டர் முகேஷ் அவர்கள் அன்புடன் அழைக்கின்றார். இந்த போட்டிக்கு டாஸ் போட சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் சந்திர அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மற்றும் தினேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த போட்டிக்கு பேருதவி வழங்கின்றிருக்கும் அனைத்து கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களுக்கும் நண்பர்களுக்கும் பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பால் போடும்போது பேசலாம். ஓகே. இந்த போட்டிக்கு நடுவராக சிறந்த முறையில் சிறப்பான ஒரு அற்புதமான அதிரடியான ஒரு ஷாட்டை எடுத்துள்ளார் ஆஃப் திசையில். such a beautiful shot, terrific hit, boundary. இந்த போட்டிக்கு நடுவராக முரளி மற்றும் ரகு அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வெயிலும் என்று பாராமல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பான அற்புதமான அதிரடியான ஆக்ரோஷமான அட்டகாசமான ஒரு அனல் பறக்கும் ஷாட்டை எடுத்துள்ளார். இமாலய சிக்ஸர் என்றே கூற வேண்டும். அற்புதமான ஒரு பவுண்டரி மற்றும் சிக்ஸரை தொடர்ந்து தான் சந்தித்தும் அனைத்து பந்துகளும் அனாவசியமாக அதிரடியான அட்டகாசமாக அனல் பறக்கும் போட்டி மன்னிக்கவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் புகழ் ஃப்ரம் பவித்ரா 11s. இது ஒரு அகலப்பந்து. நன்றி நடுவர் அவர்களே. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் சுரேஷ் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக விளங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து கிரிக்கெட் விளையாட்டுகளுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தொடர்ந்து மகிழ்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வச்சு கேட்ச் ஆகுமா? எஸ், கேட்ச், நோ பால். இது ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத பந்து வீச்சு. அடுத்த போட்டி ட்ரீம் 11 வெர்சஸ் பல்லு பாய்ஸ். இந்த போட்டியில்
ட்ரீம் 11 அணியினர் டாஸில் வெற்றி பெற்று தனது அணியினர் பந்து வீச்ச தயாராக உள்ளார்கள். இதனை அடுத்து பல்லு பாய்ஸ் அணியினர் உடையாக களத்திற்கு உள்ளே அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடக்க ஆட்டக்காரர்களை சிறப்பான பந்து வச்சு அதிரடியான பந்து வச்சு ரன் எடுக்க வாய்ப்பில்லை. சென்னையில் ஒரு IPL சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுரேஷ் அவர்களின் தலைமையில். இதுடன் எத்தனை ஓவர் முடிஞ்சிருக்கு? இத்துடன் ஒரு ஓவர் முடிவடைந்த அணியின் எண்ணிக்கை 17 விக்கெட் இழப்பின்றி ஒரு விக்கெட். ஆஃப்டர் 1 over 17 for 1. முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 17 ரன் பதிவு பண்ணியிருக்காங்க டீம் பவித்ரா லெவன்ஸ். ஓவர் நம்பர் 2 போடுறதுக்காக வில்லியம்ஸ் போலிங்ல அண்ட் ஸ்ட்ரைக்ல புகழ். பால் நம்பர் 1 செகண்ட் ஓவர். Williams to புகழ். செகண்ட் ஓவருடைய முதல் பந்து ஒரு ஸ்விட்சுக்கான ஒரு தேடல் இருந்தது, ஒரு டாட் பால். முதல் பந்தை டாட்டோட ஷாட் பண்றாருங்க வில்லியம்ஸ். லோ ரன் அப்ல கட்டர் வேரியேஷன் வேகம் போடக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர், ஒரு ஆல்ரவுண்டர் வில்லியம்ஸ். அடுத்த பந்து it's a quicker one, back to back dot balls in a row. So 2 consecutive dot balls பார்க்கிறோம். சரோடைய ஷைக பார்க்கிறோம். ஒரு ரனுக்கு வாய்ப்பு இருக்கும். it's a single, quick single. வேகம் இருந்தது, வேகத்துக்கு தடை இல்லை இங்க வில்லியம்ஸ் போலிங்ல. அந்த வகையில ஒரு டாட் பால். என்னதான் முதல் ஓவர்ல 17 ரன் போனாலும் இந்த ஓவர் எக்ஸலண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு இங்க போலிங்ல. வில்லியம்ஸ் அண்ட் ஒரு டாப் எட்ஜ் கீப்பர் எடுத்திருக்காருங்க. அண்ட் இட்ஸ் a wicket gone, ஸ்டெப் அவுட் பண்ணாரு. ரோகியோட விக்கெட் எடுக்கிறாங்க டீம் SKG. ஒரு பிக் விக்கெட். ஓபனிங்ல வந்தாரு. Rogi departs. The new batter for the team. Pavitra Levensikaga ipo kalathla strikeல switch it Masha Rina. Team Pavitra Levensikaga ipo strike உள்ள வராருங்க. Let's welcome Rina. So new batter in the crease. சிவா தனா சொல்லிருக்காங்க சூப்பர் bowling and super catch by Japan. கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பந்து சரோடைய திசைக்கு பார்க்கறோம். ஒரு ரன்னுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கும். இட்ஸ் a single, quick single. இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுங்க. எக்ஸலண்டான ஓவர். இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. வில்லியம்ஸ் 2 ரன்ஸுக்கு போலிங் போட்டிருக்காருங்க. இரண்டாவது ஓவர் ஜஸ்ட் 2 ரன்ஸுக்கு போலிங் போட்டு கொடுத்திருக்காரு டீம் SKG-க்காக. எக்ஸ்ட்ரார்டினரி ஓவர் ஃப்ரம் வில்லியம்ஸ். ரெண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 19. முகமது நலீம் சொல்லியிருக்காரு சென்னை we are coming to rock ஸ்ரீலங்கா சூப்பர் ஃபேஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. முகமது ஹமர் குட்.
ஜான்சன் சொல்லியிருக்காரு வெயிட்டிங் மனோஜ் மாமா ஷோ ஐசிசி கவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஒரு முடிவில் இன்னைக்கு 19. மூணாவது ஒரு போலிங்ல சந்தோஷ் ஆல்ரவுண்டர் சந்தோ அண்ட் ஸ்ட்ரைக்ல ரீனா சீனியர் கிரிக்கெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். ரீனா களத்துல தேர்ட் ஓவருடைய முதல் பந்து ஷார்ட்டுக்கான ஒரு ட்ரை இருந்தது. பட் எங்க மிட்டான்ல ஒரு சிங்கிள் மட்டுமே இருக்கு. நம்ம ரன் ஓடுறதுக்கு வாய்ப்பா அப்படி பார்க்கும்பொழுது இல்லை, ஒரு சிங்கிள். சுரேஷ் குமார் பென் ஸ்டோக்ஸ் கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன் ரீனா அண்ணா. நெக்ஸ்ட் ஒன் Umpire signal, it's up. White signal extra மூலமா ஒரு ஓட்டங்கள் வருது. முகமது அமர் கட்சிக்காரர் நாளைக்கு சூப்பீரியர் மேட்ச் இருக்குமா சூப்பர் ஃபேஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்கா சூப்பர் ஃபேஷன் டீமுக்கு ஒரு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் a வேகம் அல்டிமேட் ஸ்பீட பாக்குறோம். அந்த வகையில குயிக்கா ஒரு டாட் பால். சந்தோஷ் ஒரு லாங் ரன் அப்ல நல்ல ஒரு bowling ஆக்ஷன். நல்ல ஒரு ரன்னிங் பார்க்கிறோம். அந்த வகையில ஒரு டாட் பால். கிஷோர் விக்ரம் சொல்லியிருக்காரு வெயிட்டிங் ஃபார் டானி சிக்ஸர் ஷோ கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அம்பையர் சிக்னல், இட்ஸ் a white signal. எக்ஸ்ட்ராஸ் மூலமா ஒரு ஓட்டங்கள் டீம் பவித்ரா 11க்கு வருதுங்க. 213 பேர் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆனிங் ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் இருக்காங்க. ஆஹா கேட்ச மிஸ் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய டிராப், ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்கும். ஒரு பிக் டிராப் ஃப்ரம் டீம் எஸ்கேஜி. கேட்ச் வந்தா பிடிச்சே ஆகணுங்க. Of course கீப்பரை பார்க்கிறோம் அப்செட் ஆகிறாரு. ஒரு ஓட்டங்கள். கிரவுண்ட்ல யாராவது சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னா ஃபுட் இருக்கு, ஸ்டேஜ் கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி வாங்கி சாப்பிடுங்க. இட்ஸ் a வேகம் குயிக் ஒன், இட்ஸ் a dot ball. சிவா தானா கேட்டிருக்காரு சந்தோஷ் ஓவர்ல 6 அடிப்பாரா ரீனா அண்ணா அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க. தேங்க்யூ. அனௌன்ஸ் பியூட்டிஃபுல். ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. தேங்க்யூ so much. ஷார்ட்டுக்கான ஒரு ட்ரை ஒரு அப்பீல பார்க்கிறோம். கீப்பர் கான்ஃபிடென்ட்டான ஒரு அப்பீல் கேட்கிறாருங்க. கீப்பரோட கான்ஃபிடென்ட்டை பார்க்கிறோம். அம்பையர் சிக்னல் செக் பண்ணி கொடுப்பாங்க. வெயிட் ஃபார் த சிக்னல். அம்பையர் டிசிஷன் இஸ் ஃபைனல். எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் தேவைப்படாது. அம்பையர் கரெக்டா பார்த்து கொடுப்பாங்க. Umpire signal, not out signal. Thank you for the signal, umpire. சரத்தார் சொல்லியிருக்காரு I am waiting for Daniana 6 அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. Is coming back to the cricket. It's a legal delivery மட்டுமே. அடுத்த பந்து அவருடைய கடைசி பால். ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் another drop. என்னங்க நடக்குதுங்க? 3 ஃபீல்டர் வந்தாங்க, பட் கேட்சை விட்டு இருக்காங்க. சன் ஒரு முக்கியமா காரணமா கூட இருக்கலாம், பட் எடுத்திருக்கணுங்க கேட்ச். அண்ட் இங்க டபுளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. 3 overs 25 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. கேட்ச் விட்டா மேட்ச் என்ன வேணா ஆகும். பாப்போம் அடுத்த 3 ஓவர். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 25. நெக்ஸ்ட் மேட்ச் ட்ரீம் 11 won the toss and choose to bowl. 2 teams, 2 டீம்ஸ்மே ரெடி ஆயிருங்க. அதெல்லாம் போட்டு ரெடி ஆயிருங்க. இன்னும் 3 ஓவர் தான் இருக்கு. ஒன்ஸ் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் குயிக்கா
சப்போர்ட் பண்ணுங்க பிளேயர்ஸ். சோ குரு கார்த்திக் சொல்லிருக்காங்க ரோகி கம்பேக் கொடுப்பாரு பாருங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ் பார்க்கலாம். சுரேஷ் குமார் ரீனா ரிவர்ஸ் கிங் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ 213 பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல்ல. சோ 31வது வருஷம் சீரும் சிறப்புமா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மாபெரும் ஏன் தமிழ்நாட்டிலே ஒரு பிக் டூர்னமெண்ட் சென்னை இன்னைக்கு டேல இந்த 3 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுங்க. முதல் பரிசு 3 லட்சம், இரண்டாவது பரிசு 2 லட்சம். யார் அந்த கோப்பைய தட்டி செல்வா அப்படின்றத பார்த்தே ஆகணும். இந்த 3 நாட்கள் சரவெடியா இருக்க போது இந்த வெயில்ல. பீச் காத்து, பீச் மண், பீச் பிச். பீச்சோட பக்கத்திலேயே அழகா பிச் ரெடி பண்ணி சூப்பரா மேட்சை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள் KCC ஆர்கனைஸ் பண்ண இந்த மாதிரி கிரேட் டூர்னமெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே இந்த நேரத்தில் ஒரு பெரிய தேங்க்ஸ். கமிங் பேக் டு தி கிரிக்கெட் 3 ஓவர் முடிவில் அணி எனக்கு 25. வெற்றிக்கு தேவை 27. மன்னிக்கவும் 18 பந்துகள்ல 32 அடிக்கணும். 27 மாத்தி சொல்லிட்டா 32 அடித்தால் வெற்றி பெறலாம். 4 ஓவர் போலிங்ல வில்லியம்ஸ் அவருக்கான 2வது ஓவர். முதல் ஓவர் பாத்தீங்கன்னா 2 ரன் போலிங் போட்டிருந்தாருங்க வில்லியம்ஸ். ஸ்ட்ரைக்ல புகழ் பால் நம்பர் 1 4th ஓவர். லோ ஃபீல்டர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைட்ல. ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். மேட்ச் ரோட் இந்த சைக் இட்ஸ் a single quick single. ஆகாஷ் சொல்லிருக்காங்க கேச்சர்ஸ் வின்ஸ் மேட்சஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மகா KCC மனோஜ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாத்திபன் சொல்லிருக்காரு டுமாரோ ஸ்ரீலங்கா vs 96 யாரு வின் பண்ணுவா ப்ரோ. ரெண்டு டீமுமே ஒரு டஃப்பான டீம்ஸ் நம்ம சொல்ல முடியாது பிரதர். ரெண்டு டீம்ஸும் தரமான டீம்ஸ் மொத போறாங்க. பார்க்கலாம். ஒரு சுவிட்சுக்கான ஒரு ட்ரை போனாரு ரீனா. பட் குயிக்கர் வாங்க வில்லியம்ஸ் அதை கணிச்சு போட்டாருன்னு சொன்ன ஒரு டாட் பால். முகமது அமர் சொல்லியிருக்காங்க நாளைக்கு சூப்பர் ஃபேஷன் மேட்ச்க்கு 1.5K தாண்டும் வியூவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சந்தோஷம். ஸ்ரீலங்கால இருந்து மேட்ச் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சென்னையில எல்ஐ ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திவாகர் சொல்லியிருக்காரு ட்ரீம் 11. மீண்டும் ஒரு டாட் பால், பேக் டு பேக் டாட் பால்ஸ் பார்க்கிறோம். இங்க வில்லியம்ஸ் அவரோட bowling ஸ்கில்ல காட்டுறாருங்க. இங்க ரீனாக்கு ஆப்போசிட்டா ஸ்விட்ச் திரும்பினாரு. பட் வேகம் இருந்தது பந்துல. பேக் டு பேக் டாட் பால்ஸ். திவாகர் சொல்லியிருக்காரு ட்ரீம் 11 நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்த பந்து bowled, it's a wicket gone. ரெண்டு பால் டாட் பால் போட்டு 3வது பந்துல விக்கெட்டை தூக்குறாருங்க. இங்க வில்லியம்ஸ் வில்லியம்ஸ் போலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. ரீனா டிபார்ட்ஸ். ஒரு பெரிய விக்கெட்டுங்க இந்த நேரத்தில் எடுத்து கொடுத்திருக்காரு டீம் SKJ-க்காக வில்லியம்ஸ். சாக்கா சொல்லிருக்காரு வில்லியம்ஸ் ப்ரோ bowling actions like red விக்கி பால் சுமன் ப்ரோ ஆக்ஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. முருகா சூப்பர் வில்லி அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. நியூ பேட்டர் ஃபார் தி டீம். பவித்ரா 11க்காக இப்போ ஸ்ட்ரைக்ல ஒரு யங் ஷாட். ஸ்ட்ரைக்ல டானி ஃபார் டீம் பவித்ரா 11. இப்ப கிரீஸ்ல நிக்கிறாருங்க. நிறைய மேட்சஸ் மாத்தி கொடுத்த ஒரு பிளேயர் டானி முக்கியமான சிச்சுவேஷன்ல வந்திருக்காரு. பார்க்கலாம். வில்லியம்ஸ் டு டானி. ஷாட்டுக்கான ஒரு தேடல். வேரியேஷனை காட்டுறாருங்க. இங்க ஸ்கில்ல தெளிவா காட்டுறாருங்க வில்லியம்ஸ். அந்த வகையில ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்கார். ஓவருடைய கடைசி பந்து லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் 4th ஓவர். ஸ்ட்ரைக்ல புகழ். Wow, it's a super punch. It's a sixer. புகழ் அவரோட பேட்ல இருந்து ஒரு 6 பதிவு பண்றாருங்க டீம் பவித்ரா 11க்காக. போன ஓவர்ல அவருடைய கேட்சை விட்டாங்க. இப்ப ஒரு 6 மாத்துறாருங்க புகழ் ஆன் ஃபயர். என்னதான் விக்கெட் சரிஞ்சாலும் நான் இப்படிதான்டா ஆள போறேன் அப்படின்னு சொல்லி
ஒரு சூப்பர் பஞ்ச் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில் அடிக்கப்பட்ட ஒரு 6 இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 33. சோ 4 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 33. எவ்வளவு அடிக்கணும்? 2 ஓவரா bro? சோ 12 பந்துகள்ல 24 ஓட்டங்கள் தேவை. வெற்றிக்கு 12 பந்துகள்ல 24 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி. சோ பார்த்திபன் மணி சொல்லிருக்காரு ஸ்ரீலங்கா vs சென்னை 96 ஃபயர் மேட்சா இருக்குமா bro? கண்டிப்பா பிரதர். சென்னை 96 vs ஸ்ரீலங்கா ஃபயர் ஆயிருக்கும் பிரதர் நாளைக்கு. செந்தில் சச்சின் பல்லு பாய்ஸ் ஃபயர் விட்டுருக்காரு. சோ சிவாதனா சொல்லிருக்காரு வெரி டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் புகழண்ணா கமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டான்லி ஜான் ஃபயர் பிரித்திஷ் மேட்ச் எப்போ ப்ரோ? நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடுறாரு பிரித்திஷ். Okay, coming back to the cricket 12 பந்துல 24 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் பவித்ரா 11. கடைசி 2 crucial ஓவர்ஸ் 5வது ஓவர் bowlingல சந்தோஷ் ஆல்ரவுண்டர் சந்தோஷ் bowlingல 5வது ஓவர் போடுறதுக்காக ஸ்ட்ரைக்ல டானி 2 பிளே சூப்பர் பேட்டில் இருக்க போதுங்க. பால் நம்பர் 1 5வது ஓவருடைய முதல் பந்து Santosh to Danny. Ball number 1. Wow, it's a full toss. Back ஆடி இருக்காரு. 1 bounce. நல்ல ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங். பட் இங்க டபுள் மாத்திருக்காருங்க முதல் பந்திலேயே. அம்பையர் சிக்னல் நோ பால் சிக்னல். தேங்க் யூ ஃபார் தி சிக்னல். சோ நோ பால்ல 2 ரன் ஓடி இருக்காங்க. மொத்தமா 3 ரன் கிடைக்கும். சோ 3 ரன்ஸ் கிடைக்குதுங்க. சோ நோ பால். So crucial-ஆன நோ பால் பார்த்திருக்கோம். So free hit ball டானி யூஸ் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். So free hit delivery. So நல்ல ஒரு ஸ்டாப் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. free hit பந்து அருமையா போட்டிருக்காருங்க. வேகம் போட்டாரு சந்தோஷ். So ஒரு ரன் மட்டுமே விட்டு கொடுத்திருக்கார். So free hit பந்துல So Cappy Cat Richard bro LI Sports fire விட்டுருக்காரு. முகமது ஷாம் நைஸ் கமெண்ட்ரி பிரதர். தேங்க் யூ so much bro. முகமது அமர் நைட்க்கு மேட்சஸ் இருக்கா bro? இல்ல. So ஈவினிங் 6 o'clock 6:30 வரைக்கும். So லைட் இருக்க வரைக்கும் இருக்கும். So நைட் மேட்ச் கிடையாது. சகாஷ் 4 shots away for the victory அப்படினு கமெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ball, it's a wicket gone. அக்ராஸ் நின்னாரு, பாடியை லைட்டா போட்டாரு, கரெக்டா ஸ்டம்பிலே போட்டிருக்காருங்க. இங்க சந்தோஷ் நல்லா ஆடிட்டு இருந்த புகழ் ஒரு பெரிய விக்கெட் இந்த நேரத்துல பறி போகுதுங்க. ஒரு பிக் 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 விக்கெட். சோ புகழ் அவருடைய நாக் இங்க கிரேட் நாக் கம்ஸ் டு an end. தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த புகழ் விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. டீம் எஸ்கேஜி மேட்ச்ல இன்னும் உயிர் இருக்குங்க. New batter for the team. Pavitra 11க்காக இப்போ ஸ்ட்ரைக்ல பரத். நியூ பேட்டருங்க. நியூ பேட்டர் பரத். கேம் சேஞ்சர் பரத். பார்க்கலாம் இன்னைக்கு அவர் கேம் சேஞ்ச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. So my son is 14 years old. Sushan Raj going to cricket coaching in Speedy Academy in Palawakam. இந்த கமெண்ட் படிக்கிறேன். அடுத்த பந்து பரத் பேட்ல இருந்து ஒரு சூப்பர் பஞ்ச். காத்துக்கும் மதுக்கும் டென்ட தாண்டி அடிக்கப்பட்ட ஒரு 6. இவர் உண்மையாலுமே ஒரு கேம் சேஞ்சர் தாங்க. பரத் ஃபேஸ் பண்ண முதல் பந்திலே 6 பதிவு பண்ணி கொடுக்கிறாரு. டீம் பவித்ரா 11க்காக உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது இந்த 2 மேட்சுக்கும். Do or die situations. அடுத்த பந்து அண்ட் இங்க நல்ல ஒரு கனெக்ஷன் கேட்சிங் வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்போது வாவ் சூப்பர் கேட்சிங்க. சோ நல்ல கேட்ச். ஒரு வழியா கேட்ச புடிச்சாங்க டீம் எஸ்கேஜி. சோ ஜுனைத் ரன்னிங் கேட்ச். பட் பரத் பாராட்டி ஆகணுங்க. 2 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு 6 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு டீம் பவித்ரா 11க்காக. இட்ஸ் a big wicket. So Pala, welcome. But now watching your tennis ball cricket tournament and enjoy next year. He wants to play this tournament. Congratulations. Sushan Raj நீங்க விளையாடணும். So உங்களோட கேம் வளர ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து வாழ்த்துறோம். ஸோ டேனி அண்ணாவை 6 அடிக்க சொல்லுங்க ப்ரோ. எஸ் கண்டிப்பா. எம்கே மேட்ச் எப்போ ப்ரோ? ஐ திங்க் 2-3 மேட்சஸ் அடுத்து நினைக்கிறேன். சென்னை 96க்கு ஃபர்ஸ்ட் மேட்ச், ஸ்ரீலங்கா செகண்ட் மேட்ச், மேட்ச் பெங்களூர் மேட்ச் ஃபயரா இருக்குமா? என்ன கேள்வி ப்ரோ? செம்ம ஃபயரா இருக்க போது பார்ப்போம். And new batter for the team
பவித்ரா 11க்காக இப்போ ஸ்ட்ரைக்ல விக்கி பார்க்கலாங்க மேட்ச் முடிச்சு கொடுக்கிறாரா அப்படின்ட்டு. அடுத்த பந்து ஒரு சுவிட்ச் திருமணப்பட்டு குயிக்கரா போடப்பட்ட பந்து. சந்தோஷ் 6 போனதுக்கு அப்புறம் கம்பேக்க கொடுக்கிறாருங்க. தெளிவான ஒரு கம்பேக்க பார்க்கிறோம். சோ பரத் பேட்ல இருந்து 6 போனதுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் ஒரு சிங்கிள் மாத்தி கொடுத்திருக்காரு. நல்ல கம்பேக் ஃப்ரம் சந்தோ. சோ அவருடைய கடைசி பால் குரூஷியல் பால் இந்த பால். சோ லாஸ்ட் பால் ஆஃப் தி 5th ஓவர். சோ வேகம் இருந்தது. umpire signal, it's a white signal. எக்ஸ்ட்ராஸ் இங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டீம் எஸ்கேஜி கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். எஸ்கேஜி சோ எக்ஸ்ட்ராஸ் அன்ஸ்டாப்பபிளா வருது வைட்ல. சோ அடுத்த பந்து லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் ஓவர். நல்ல ஒரு ரொட்டேஷனை பார்க்கிறோம் இங்க லாங் ஆஃப்ல. சோ ஒரு ஓட்டங்கள் வாய்ப்பு இருக்கும். அண்ட் இட்ஸ் a single. அண்ட் இங்க சிங்கிளோட இங்க ஓவர் கம்ப்ளீட் ஆகுங்க. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 46. சோ வெற்றிக்கு தேவை 11 ரன் அடித்தால் வெற்றி. கடைசி 6 பந்துகள்ல 11 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் பவித்ரா 11s. My favorite batsman KCC Satish, KCC Murali, Dream 11 Bulldog Karthi, KCC Sanchana, MPT Mugilan அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்காங்க. சிவாதனா சோ கேபி கேட் யூனிட் 11 மேட்ச் அப்ப ப்ரோ ஐ திங்க் இன்னும் 3-4 மேட்சஸ்க்கு அப்புறம் பிரதர். சோ முகமது ஷாம் நாளைக்கு வருவாரு. ஸ்ரீலங்கா கமெண்ட்ரி ரிஸ்மி பிகாஸ் ஸ்ரீலங்கா ஃபேனுக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது. ஓகே நாங்களும் மாவளா இருக்கும் அவருடைய கமெண்ட்ரி பார்க்கிறதுக்காக. கடைசி 6 பந்துகள்ல 11 அடித்தால் வெற்றி பெறலாம் டீம் பவித்ரா 11s. சோ வெற்றிக்கு தேவை 11. கடைசி 6 பால் மட்டும் நான் பேசுறேன். அத மட்டும் வீடியோ எடுங்க. சோ கடைசி 6 பாலுக்கு 11 அடித்தால் வெற்றி. சார்கேஷ் ரெட்டி கமெண்ட் பண்ணிருக்காங்க. எஸ்கேஜி ஆன் ஃபயர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காரு. சோ 6 balls 11 runs needed. ஸ்ட்ரைக்கர் டானி சஞ்சய் bowling ball number 1. வாவ் லெக் சைடுல ஒரு சூப்பர் பஞ்ச். ஃபீல்டர் இருக்காங்க. தெளிவான ஒரு பிளேஸ்மென்ட். ஒரு ஓட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். and it's ஆஹா இங்க ஒருத்தரோட ஓடுறாங்களா இல்லங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. 5 பந்துகள்ல 10 மாறுதுங்க இங்க மேட்ச். 5 balls 10 runs required. crucial 5 balls இருக்கும். சோ சஞ்சய் அவருடைய ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். and ஸ்ட்ரைக்ல விக்கி ball number 2. இஸ் a quick one. என்ன மாத்துறாங்க. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லை. வெச்சி அடிச்சிருக்கலாம் பட் நிப்பாட்டாருங்க இங்க சஞ்சய். சோ ஒரு ரன் கிடைக்கும். சோ 9 அடித்தால் வெற்றி பெறணும். சோ 4 பந்துகள்ல 9 வெற்றிக்கு தேவை 9. சோ 4 balls 9 runs required. ஸ்ட்ரைக்ல டானி ball number 3. டானி நல்ல ஷாட் இங்க கேட்சிக்கு வாய்ப்பு. வாவ் அருமையான ஒரு கேட்சிங். and it's a wicket gone. சோ டானியோட விக்கெட்ட எங்க டீம் எஸ்கேஜி எடுக்கறாங்க. சோ நல்ல ஒரு கேட்ச். சோ நாக் எண்டுக்கு வருது டானியோட நாக். அடுத்த பேட்ஸ்மேன். சோ நியூ பேட்டர் ஃபார் தி டீம் பவித்ரா 11க்காக ஜப்பான். ஸ்ட்ரைக்ல 6 அடிக்கக்கூடிய பிளேயர் தாங்க இவரும். சும்மா எடை போட முடியாது இவர. சோ மேட்சஸ் கடைசி நேரத்துல 6 அடிச்சு மேட்சை கொடுத்ததெல்லாம் இருக்கு. சோ பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி விளையாட போறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பான் ஆன் ஸ்ட்ரைக். சோ வெற்றிக்கு தேவை 3 பந்துகள்ல 9 அடித்தால் வெற்றி. 3 balls 9 runs. அவருடைய 4வது பால் சஞ்சய் டு ஜப்பான். ஒரு ஸ்விட்ச் இட்டுக்கான ஒரு ட்ரை. umpire signal. It's a wicket gone. சஞ்சய் ஆன் ஃபயரிங். bowlingல பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. 11 ரன்னுக்கு bowling போடும் பொழுது கண்டிப்பா பிரஷர் இருக்கும். அதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கடைசி 2 பந்துகள்ல 9 அடித்தால் வெற்றி வெற்றி வெற்றி.
2 பந்துகளை 9 அடித்தால் வெற்றி. நியூ பேட்டர் ஃபார் தி டீம் பவித்ரா 11க்காக இப்போ ஸ்ட்ரைக்ல புலி. சோ நியூ பேட்டர் புலி 2 பந்துகள்ல 9 அடிக்கணுங்க. அவருடைய ஸ்டான்ஸ் எங்க இருக்குதுன்றத பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. இட்ஸ் a quick one. வேகம் போட்டாரு, ஒரு டாட் பால் பட் மாத்திருக்காங்க ஒரு ரன். இட்ஸ் a single. எஸ், 1 லீகல் டெலிவரி போட்டா போதும் டீம் எஸ்கேஜி. சஞ்சய் மேட்சையை திருப்பி கொடுத்திருக்காருங்க, மேட்சையை மாத்தி கொடுத்திருக்காரு. ஒரு யங்ஸ்டர். லாஸ்ட் பால். எஸ் ரன் ஓடுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நீங்க இந்த டாட் பாலோட மேட்சை வின் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க டீம் எஸ்கேஜி. வாழ்த்துக்கள். கடைசி ஓவர் சஞ்சய் 11 ரன்னுக்கு போலிங் போட்டு மேட்சை வின் பண்ணி கொடுத்திருக்காருங்க. சோ வாழ்த்துக்கள் டீம் எஸ்கேஜி. ஆட் லக் டு தி டீம் பவித்ரா 11 இந்த மேட்சை லூஸ் பண்றாங்க. இதோட இந்த மேட்ச் இங்க எண்டுக்கு வருது. சோ நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். டீம் ட்ரீம் 11 வெர்சஸ் பல்லு பாய்ஸ்கான போட்டியா இருக்க போது. எங்கேயும் போயிடாதீங்க, அடுத்த ஃபைனலான மேட்ச் உங்களுக்காக ஆன் தி வே. எஸ், இங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சோ எஸ்கேஜி ஆன் ஃபயர் சொல்லிருக்காங்க. ஷாகர் பந்தாரி மேட்ச் எப்ப ப்ரோ? ஷாகர் பந்தாரி வந்திருக்காரு அப்படின்னு தெரியல ப்ரோ, ஒரு மேட்ச்ல இருக்காரு தெரியல. சோ நாளைக்கு தெரியல, எனக்கு தெரியல. சோ வெற்றி 11 வெற்றிவேல். சோ P11 வின் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ TVMR vlog சொல்லிருக்காங்க. மை ஸ்டூடெண்ட் பரத் என்கிற சிட்டு சிவாதானா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் இன் சென்னை டென்னிஸ் பால் கிரிக்கெட் KCC சுரேஷ் அப்படி கமெண்ட் பண்ணிருக்காங்க. முகமது ஷாம் ப்ரோ ஈவினிங் மற்றும் கமெண்ட்ரி பண்ணுங்க ப்ரோ. Your commentary is very clean and clear bro. Thank you so much. Thanks a lot. Parthiban Mani all-star runner. So all-stars runners milk both runners KCC la winners avangala 96 hope கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. சோ நல்ல ஒரு அட்டாக் இருக்குங்க. சோ bowling பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் சென்னை 96க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு களத்துல இறங்குறாங்க. எஸ், அடுத்த போட்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டீம் ட்ரீம் 11 கொஞ்சம் குயிக்கா உள்ள வந்திருக்க. ஃபீல்டிங் செட் பண்ணிருக்கேன். டீம் பல்லு பாய்ஸ் ரெடியா இருங்க பேட்டிங்க்கு.